பெண் குழந்தைகளுக்கான சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்துல பல மாற்றங்கள் வந்திருக்குன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? ஒன்னும் பயப்பட வேணாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சுகன்யா சம்ருதி யோஜனால ஃபர்ஸ்ட் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு அப்பா அம்மாவை கார்டியனா வைக்காம தாத்தா பாட்டிய சில பேர் கார்டியனா வச்சிருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் தாத்தா பாட்டிய கார்டியனா வைக்க கூடாது. அப்பா அம்மாவை தான் கார்டியனா வச்சு அந்த பெண் குழந்தைಗಳ அக்கௌண்ட் இருக்கணும். இன்கேஸ் அப்பா அம்மா இல்லையா, ஓகே ஃபைன், தாத்தா பாட்டிய கார்டியனா வச்சுக்கலாம். இதுதான் நம்பர் 1 சேஞ்சஸ். நம்பர் 2 சேஞ்சஸ், இப்போ ஒரே பெண் குழந்தைங்களுக்கு 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பீங்க. 2 அக்கௌண்ட் ஒரு பெண் குழந்தைக்கு இருக்கக்கூடாது. அந்த செகண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிறது உடனே காசு அமௌண்ட் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல நீங்க வைங்க. ஒரு பெண் குழந்தைகளுக்கு ஒரே அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கணும். மூணாவது சேஞ்ச், ஒரு வீட்ல 3 பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். மூணாவதா இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த மூணாவது இருக்கிற அக்கௌண்ட் அப்படியே இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீஸ் ஆயிரும். உடனடியா அந்த காசு எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 பெண் குழந்தைகள் அக்கௌண்ட்டுக்கும் மாத்திருங்க. இது 3 தான் ரொம்பவே ஈஸியான சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த சுகன்யா சம்ருதி யோஜனால உங்க பெண் குழந்தைகளுடைய காசு பாதுகாப்பா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபியூச்சரும் சந்தோஷமா இருக்கட்டும். உங்க பினான்சியல் பாதுகாப்புக்கான வீடியோ இத்தோட முடியல, இன்னும் தொடர்ந்து வரப்போது. நான் உங்க வெங்கட், இணைந்திருங்க. இது உங்க பினான்சியல் பாதுகாப்புக்கான வீடியோ.